வணக்கம் என்னாரி நட்புகளே, சகோதர சகோதரிகளே, நிலைமை மாப்பிள்ளைகளே. என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, சூர்யாவோட அன்புக்கு இணங்க எங்களை இன்றைக்கும் இங்கே ஸ்டே பண்ண வச்சு அடுத்த நாளைக்கு ஈவினிங் தான் காலி பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லாருமே சொன்னீங்க. நாங்களும் அதே மாதிரி எங்களுக்கு ரூம் போட்டு கொடுத்தவங்களை தவிர்த்து வேறு சில சகோதரிகள் நீங்கள் இங்கேயே தங்குங்கண்ணே, இன்றைக்கி 2 நாள் பப்பு உங்கள் கூட தானே இருக்க போது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாளைக்கும் நாங்கள் இன்றைக்கி நைட்டு லைவு, நாளைக்கும் ஈவினிங் வரைக்கும் கோயம்புத்தூரில் தான் நாங்கள் தங்க போகிறோம். இதே ஹோட்டலில் தான் நாங்கள் தங்க போகிறோம். இதை உங்கள்கிட்ட இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். 1. 2வது, சாப்பாடு விஷயத்தில் நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க, இந்த தும்மலை கேட்டுக்காங்க, எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எங்களை கெஞ்சினீங்க, கெதறினீங்க, சாப்பிட்ற அன்பு தொல்லை கொடுத்தீங்க. அதையும் தாண்டி எங்களுக்கு கோவை கார்த்தி ஒரே வார்த்தை என்ன சொன்னார்னா, நான் போடுற சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடணும். 2 நாள் இல்லை, இன்னும் 20 நாளைக்கு நீங்கள் இங்கே இருந்தாலும் எங்கள் வீட்டு சாப்பாடே இந்தாரு ஒன்று நீ பேசு. பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் ஊடால மற்ற நேரம்லாம் சும்மா இருக்கிற வர்ற இடத்துலையும் சண்டை விட்டுக்கிட்டே இருக்கணுமா? நம்ம 2 பேரும் இணைப்பத பிரியாத ஜோடிகள்னு உலகத்துக்கே தெரியும். சண்டை போடுறதுல தான் இருக்கா சும்மா. இவெல்லாம் எப்படி தெரியுமா, வெத்து கோழிச்சோடா மாறுறா, உடச்சோன்னா புசு புசும்பா, அதுக்கப்புறம் பொசுன்னு போயிடுவா மெண்டலு. நான் என்ன சொல்கிறேன், சாப்பாடு நிறைய பேர் வீட்டுக்கு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க, மற்றவங்க யார் வீட்டுக்கு போகாம, அது வேற இது வேற. அப்போ சிக்கன் வராதா? இது எப்படி பத்தும்? பூண்டு ஊறுகாய் வச்சுருக்கியா? இதில் நிறைய பேர் கமெண்டில் போட்டிருக்கீங்க, ஏண்டா நான் மல்லிகைப்பூ வச்சது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் தலையில் வச்சுட்டேன், இது ஒரு இதாடா, அதை எடுத்து டிபியாக போஸ்ட்டு போட்டு எனக்கே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருக்கீங்க. பால் டப்பா என்னது ஸ்டிக்கர் போட்டாங்களா? ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்கீங்க. அதுபோக பால் டப்பா குரூப்பில் ஏன் போட்டால் தான் பிரபலமாக வைரல் ஆகி போய்கிட்டு இருக்குதான். எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? நான் ஏதோ அனுபோதையில் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டேன், அதுவும் நான் சரக்கே அடிக்கலைன்னு சொன்னால் எவனும் நம்ப போகிறதும் இல்லை. எவன் வந்தாலும் சரிதான், மாமா சரக்கை போட்டிங்க, மாமா இதே மாதிரி தினம் லைவ் போடுறீங்க, நாங்கள் பார்க்கணும், எங்களுக்கு நேற்று வயிற்று வலி வந்துருச்சு, என்னையை பார்த்தா உங்களுக்கு என்ன காமெடி பீஸ் மாதிரி இருக்கா? ஒரு நாள் ஏதோ ஒரு ஜாலிக்காக பண்ணேன்னா தினம் அதே மாதிரி குடிச்சிட்டு லைவ் ஆனால் என்னால் முடியாது. இப்போ சுமி விஷயத்துக்கு நான் வர்றேன். காலையிலேருந்து எனக்கு கிட்டத்தட்ட நான் இப்போ கோர்ட்டுக்குள்ளே இருந்ததுனால ஃபோனை எடுக்க முடியலை. 20-25 ஃபோன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கே நீ கிளம்பி ஊருக்கு வா, காலையில் வீடு பார்க்க போகணும், மகனுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடை பாரு, 2-3 பொண்ணு, அதாவது யூடியூப்பில் உள்ளவங்க அவங்க உறவுகளாம், அதில் உள்ளவங்க பொண்ணு தர்றேன்னு சொல்லியிருக்காங்களாம். இவர் உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தெரியலை, நாங்கள் எங்கள் பொண்ணை கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டோம், நீங்கள் நேரடியாக வாங்க, அவரையும் கூட்டிகிட்டு வாங்க பேசுகிறதுக்குன்னு சொல்லி 2-3 சம்பந்தம் வந்திருக்குதான். அதாவது அவன் என்ன சொல்கிறான்னா, பப்புவுக்கு நீ ஜோடி சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க, முதல்ல உன் பிள்ளைக்கு உண்டான வேலையை பாடுற அப்படின்னு சொல்லி என்னை நிறைய எப்போ எதுக்குங்க இவ இப்படி இருக்கா? ஒருத்தர் வீடியோ போடுறான்னு தெரியுது, ஊடால 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 நொய்யி நொய்யி நொய்யின்னு பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஃபோன் பண்ணா எடுத்து பதில் சொல்றது இல்லையா? அக்கா கோச்சுக்காதக்கா, இருக்கிற சாப்பிட்டு நைட்டுக்கு நல்ல சாப்பாடா போட்டு தரேங்கிறாரு, எப்படி எடுக்காம இருப்பேன்? சோறு மட்டும் திங்கிறது தெரியுது, மக்கள் கூட கேட்க தெரியுது. என்னப்பா ரசம் கூட இல்லை, எப்படிப்பா சாப்பிட்றது? இந்தப்பா வெள்ளை சாப்பாடு மீன் தயிர் தான் இருக்குது. தயிர் எப்படி மீனே தயிர் ஒன்றா சாப்பிட்டோம்னா அலர்ஜி வராதா? இல்லை கீழே போய் தான் அவங்ககிட்ட ரசம் இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு வா. என்ன வீடு வச்சா அசிங்கப்படுத்தாதரா? இங்கேயுமே ஹோட்டல் இருக்கு, விலைவாசி கூடங்கிறதுனால நம்ம வெளியே சாப்பிட்றோம். இங்கே எவ்வளோன்னு கேளு ஒரு சாப்பாடு, நான்வெஜ் சாப்பாடு எவ்வளவு, இல்லை சைவ சாப்பாடு எவ்வளவு கேளு. ஒரு அந்த இது எடு, அந்த டிஃபன் பாக்ஸ் மூடி எடு, ஒரு நிமிஷம் சொல்கிறேன். அதெல்லாம் வேணாம், கழுவி தானே இருக்கு, இதில் கீழே போய் ரசம் வாங்கிட்டு வா போ. அப்படியே மண்டையில போட்டேன் கொடுப்பாங்கப்பா ரசம். காலையிலேருந்து அவன் ஒரு பக்கம் 25 ஃபோன் அடித்து பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கவான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இவன் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு பார்த்தா வெறும் மீன் குழம்பு பருப்பு சாம்பார் தான் வந்திருக்கு, இதை வச்சு சாப்பிடணுன்னா எப்படி சாப்பிட முடியும்? இப்போ இவன் என்ன சொல்கிறா, நேற்று நைட்டு தான் இவன் சாப்பிட்ருக்கா, எனக்கே தெரியாமல் உங்கள்கிட்ட ஓப்பனாக உடச்சி விட்றேனே, சில ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதாவது நேற்று நான் குடிக்கலை, இவன் மாத்திரம் தான் குடித்தா. குடித்தோமா சும்மா படுத்தோமான்னு படுக்கணும்,
என்னையை போட்டு குடிக்காதவனை போயிட்டு இதை சாப்பிட அதை சாப்பிடுன்னு சொல்லி நோண்டி விட்டு இவங்க வாயிலையும் வயிற்றுலையும் விழுந்து நான் மல்லிகைப்பூ காட்டாத. நான் என்ன ஆரம்பிச்சு விட்டேன்? நான் ஒன்றுமே சொல்லலை. மல்லிகைப்பூவை காட்டினா என்ன ஆகி போச்சு? உலகத்தில் எவனுமே மல்லிகைப்பூ காட்டினதே இல்லையா? நான் ஒருத்தன் தான் காட்டுறேண்ணே. அதனால தான் இவளுக்கு நேற்று எல்லாம் கெட்டு போயிருச்சா. இன்றைக்கி திருப்பி முதல்ல ஆரம்பிக்கவான் மான் வேட்டையை. எனக்கு வேறு வேலை கிடையாதா? உடம்பு காலையிலேருந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நேற்று கோயம்புத்தூருக்கு எத்தனை மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கேருந்து கணக்கம்பட்டியிலேருந்து பொள்ளாச்சி வழியாக வந்து இங்கே வந்திருக்கேன் கோயம்புத்தூருக்கு. கிட்டத்தட்ட கால் 2 கால் வீங்கி போய் கிடக்கிறேன். என்னால் நடக்கக்கூட முடியலைங்க. ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிற அளவுக்கு எனக்கு கால் வலி. வீல் சேரில் உட்கார வச்சு தான் கோயம்புத்தூர் கோர்ட்டுக்கே போகிற அளவுக்கு எனக்கு 2 முட்டுக்காலும் தேஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டு போயிருக்கேன். கொஞ்சம் கூட இது இல்லாமல் வா மத்தியானமே அதை சாப்பிடுவோம் இதை சாப்பிடுவோம் அப்படின்னா ஒரு மனுஷன் இங்கே யாராவது இருந்தால் சொல்லுங்க. அந்த மது போதை மறுவாழ்வு மையம்னு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இவளை கூட்டு போய் அங்கேயா சேர்த்து விட்டுட்டாது வர்றேன். சனியை எப்போ பார்த்தாலும் குடின்னு கிடந்தா ஒரு என்னது? நான் குடித்தேன்னு சொல்லி யாருக்காவது தெரியுமா? நான் குடித்தா மாதிரி நடித்தேன். ஆக்சுவலாக நேற்று நான் குடிக்கலை. சும்மா எவனோ ஒருத்தன் கேட்டேன் மல்லிகைப்பூ தலையில் வச்சு காட்டுங்க மாமாட்டா வச்சு காட்டினேன். என்னைய பார்த்தா குடியாருன்னு சொல்லி யாரும் சொல்லுவானா இல்லை உன்னைய குடியாருன்னு சொல்லி சொல்லுவானுங்களா? 4 பேர்கிட்ட கேட்டு பார்ப்போம்மா அவங்ககிட்ட. தயவுசெய்து சொல்கிறேன் மக்களே, யாரை வேணாலும் பாருங்கள், யார் கூட வேணாலும் பேசுங்க. தயவுசெய்து இந்த மாதிரி குடியாரிகள்ட்ட எல்லாம் சிக்கிறாதீங்க. உங்கள் வாழ்க்கை தான் சின்னாபின்னமாகும். இப்போ அவள் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு என்னை பொண்ணு பார்க்கவான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. கோர்ட்டில் இருக்கும்போது நான் ஃபோன் எடுக்க முடியலன்ட்டு 25 ஃபோன் எனக்கு அடித்து வச்சுருக்காங்க. திருப்பி ஒரே வார்த்தை சொல்கிறேன், நீ பேசாமல் என்னை இந்த மாதிரி வெளியூர் வரும்போது எங்கள் சந்தோஷத்தை கெடுக்காத. நிம்மதியை கெடுத்தேன்னா நாங்கள் பாட்டுக்கு பேச இன்னும் ஒரு வாரம் கூட தங்குறதுக்கு எங்களுக்கு ரூம் போட்டு கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது. என் தங்கச்சி பிள்ளைகளும் என் மாப்பிள்ளைகளும் இருக்காங்க. குழம்பு வச்சு கொடுக்கவும் ஆள் இருக்குது. இந்த அன்றைக்கி கூட இந்த ஹோட்டலில் வாங்கியாச்சு. நாளைக்கெல்லாம் வீட்டு சாப்பாட்டுக்கு இந்த பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் அவினாசி பாளையமா. அங்கேருந்து எங்களை கூப்பிட்ருக்காங்க. திருப்பூருக்கும் நாளைக்கு நாங்கள் வந்தாலும் வருவோம். திருப்பூரில் இருக்கிற எங்களுடைய ரசிக கண்மணிகளோ இல்லை வேறு யாரோ எங்களுக்காக வாங்க, நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நாளைக்கு திருப்பூரில் ஒரு வேலை இருக்குது. ஆக்சுவலாக அங்கே விடுதலையான கேஸுக்கு உண்டான அந்த செல்ஃபோன் இருக்குல்ல, அதை திருப்பி ரிட்டன் ப்ராப்பர்ட்டி போட்டு வாங்குறதுக்காக திருப்பூர் போகிறோம். நாளைக்கு போயிட்டு அப்படியே அந்த செல்லையும் வாங்கிட்டு அங்கே சில வேலைகள் இருக்குது, அதை முடிச்சுட்டு இந்த பற்றியா அப்போ தான் என்னை போட்டு நான் இது பண்ணுவாங்க. அந்த ஃபோனை கட் பண்ணி கொடுப்பேன். 24 மணி நேரம் எனக்கு தான் வேலையா? கட் பண்ணு. இல்லை நீ பேசும்போது மாத்திரம் நான் சைலண்டில் போடுறேன். நான் பேசும்போது நீ அதெல்லாம் பண்ண மாட்டியா? நான் டூ நாட் டிஸ்டர்ப்ல இருந்தானே போட்டிருந்தேன். யார் அதை ஓப்பன் பண்ணி விட்டது? இப்படிலாம் பேசுறேன்டா நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ கிளம்புறதா இருந்தால் கிளம்பு. நீ ஊருக்கு கிளம்பு. நான் ரெடி தான். என்ன மாமா? நேத்து நீ குடிச்சு ஆரம்பிச்சு வச்சுட்டு என்னைய குடிச்சு கேள வைக்கல. நீ பண்ண நேத்து குடிச்சா மாதிரியாங்க இருந்துச்சு. 4 பேர்கிட்ட கேளு. நீ தான் குடிச்ச, நான் குடிக்கவே கிடையாது. சும்மா போட்டுக்கிட்டு குடிச்சவன்ட்ட பேசுற மாதிரியே பேசாத தேவையில்லாம. என்னடா இது தலையில் எப்படா நான் பூவை வச்சேன்? இன்னும் மண்டையில் பூவை சுற்றிக்கிட்டு இருக்கேன். நானே பார்க்கல இந்த விஷயங்களெல்லாம். என்ன ஒரு மாதிரி இருக்கு. ஐயா என்னது பூவு? யாருக்கு? நான் தான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏதோ தலையில் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு மல்லிகைப்பூ காணா எடுத்துட்டு வரலையா? உனெல்லாம் மண்டையா போட பண்ணிக்குமே. மல்லிகைப்பூ வச்சா மட்டும் மண்ணாக்க போட்டு தள்ளிடுவேன் அப்படியே. சரிப்பா, நான் அதனால் 6 மணி லீவுக்கு நான் வரணும். என்னடா போச்சு தெரியல, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு என்ன தெரியும். ஐயோ நல்லா தான் இருக்குது. சரி மக்களே, நான் என் மையம் விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். நீ என் மைண்டையே டைவர்ட் பண்ணி விட்டேன். 6 மணி லைவ்ல பேசிக்கலாமா? இது பேண்ட் பூரா சாம்பார் ஊற்றி பசிக்குதுடா. வந்துட்டேன். நன்றி மக்களே. மீண்டும் 6 மணி லைவ்ல நம்ம சந்திப்போம். ஓகேவா? பாய்.